திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கூட்டம் நடத்துவதற்காக சாலையை மறித்து திமுகவினர் மேடை அமைத்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தச்சூர் கிராமத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்காக ஆரணி தேவிகாபுரம் சாலையை மறித்து திமுகவினர் மேடை அமைத்தனர். இதனால் அவ்வழியாக செல்ல முடியாமல் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாமல் திமுக கூட்டத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதிலேயே விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் ஆர்வம் காட்டியது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாகப்பட்டினத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் ஏராளமானோர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரி ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் களம் தாழ்த்தி வரும் விடியா அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் வெள்ளாளப்பட்டி அருகே நண்பர்களுடன் ஏரியில் குளிக்கச் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணிய நகரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற மனோஜ் சக மாணவர்களுடன் போடிநாயக்கன்பட்டி ஏரியில் குளிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி மாயமானார். இதனையடுத்து மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மக்கள் மனோஜை மீட்டனர். ரயில்வே தரைப்பாலம் வழியாக ஆம்புலன்ஸ் வர முடியாத நிலையில் இருசக்கர வாகனத்தில் மனோஜை எடுத்துச் சென்றனர். ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மனோஜை பரிசோதனை செய்தபோது ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விடியா ஆட்சியில் ஏரியை தூர்வாராததால் மாணவன் சேற்றில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது. உயிர் இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா நாங்க முதல் உதவி சிகிச்சை நம்ம என்ன எப்படி பண்ணணுமோ முதல் உதவி சிகிச்சை அந்த பையனுக்கு நாங்க பண்ணணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ்க்கு உடனே இம்மிடியா நாங்கள் தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா போடிநாயக்கன்பட்டி ஏரியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம ஏரிக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா வழித்தடை இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயே ஆம்புலன்ஸ் அவுத்திலே நிறுத்திட்டாங்க. உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த தம்பி கோகுல் நானும் என்ன பண்ணிட்டோம், நான் வண்டி பைக் ஸ்டார்ட் பண்ணி தம்பி தூக்கி போட்டுவாங்க, நம்ம தம்பியோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு நாங்க போயிட்டுங்க வண்டியில தூக்கி போட்டுட்டு நாங்க ஆம்புலன்ஸ் போறதுக்குள்ளே அந்த பையன் இறந்து போயிட்டாங்க. இது காலங்காலமா இந்த ஏரியால இதுதான் நடந்துட்டு இருக்கு. 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா கூட உடனடியா வரதுக்கு முடியல. அப்படியே நாங்க ஆம்புலன்ஸ் வரதா 7 கிலோமீட்டர் சுத்தி தான் வர நிலை இன்ன வரைக்குமே இருக்கு.